ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பேட்டுக்கு எல்லாமே நம்ம 2 நாள் முன்னாடி இறைக்கி மருந்து கொடுத்து அதை நம்ம இப்போ சாப்பாடெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம பழைய லாஃப்டில் வந்து ஃபுல்லாக ப்ரீடிங் பண்ணி 2-3 தடவை செக் எடுத்ததுனால பேடு கொஞ்சம் டல்லாக இருந்தது. இப்போ நம்ம இறைக்கி மருந்து கொடுத்து நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு என்ன மருந்து கொடுத்தோன்னா, இந்த மருந்து மெடிசன் தான் கொடுத்தோம், ஆல்பமார். இது நம்ம ஒரு பெரிய பேடுக்கு 3 சொட்டும், சின்ன பேடுக்கு 2 சொட்டும் கொடுத்துருக்கோம். அது எப்படி கொடுக்கணும்னு சொன்னால், காலையில் புட்டு போடணும், ஈவினிங் நைட்டு ஊடாடைக்கு முன்னாடி 3 சொட்டு பெரிய பேடும் 2 சொட்டு சின்ன பேடும் கொடுக்கணும். அப்புறமா ஒரு நாள் விட்டு நம்ம இந்த விமரில் வந்து தண்ணியில் கலக்கி கொடுக்கலாம். அது நம்ம 3 சொட்டு வாயில் விடும்போது அதுக்கு நாக்கில் சுண்டலே படாமல் நம்ம தொண்டை உள்ளாடி விடுற மாதிரி விடணும். அப்போ தான் அது கரெக்டாக வேலை செய்யும். இல்லைன்னா அது நாக்கில் ஏதாவது பட்டுட்டுனா வாந்தி எடுக்கும். இந்த விமரில் நம்ம தண்ணியில் ஒரு நாள் கழித்து கலக்கி கொடுத்தோம். இப்போ டெய்லி காலையில் ஈவினிங் ஃபுட்டு போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ கொடுத்துருக்க மருந்து ஓகே தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலாம். நான் வேறு ஏதாவது மருந்து கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம இப்போ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த 3 பட்டா இன்னும் அடுத்து ட்ரைன் பண்ணி புதிய லாஃப்டில் வச்சு பறத்தலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது பறக்குமா பறக்காதுன்னு சொல்லி ஒன்றும் தெரியல. ஏன்னா நம்ம இதுவரையும் பறத்துனது எல்லாமே 2 மணிக்கூர் 2.5 மணிக்கூர் தான் பறக்குது. அதுக்கப்புறம் ஒழுங்காக பறக்கிறது இல்லை. அந்த பட்டாவையில் நம்ம இதை சிறகொட்டி இந்த கீழே இதுக்கு கூட தான் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம பேட மெயில் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து போட்டிருக்கோம். ஏன்னா ப்ரீடிங் பண்ணுறதுக்கு அந்த சிக்கு வந்து நல்ல ஹெல்த்தாக வரணும்னா நம்ம தனியாக பிரித்து போட்டு நல்லா ரெஸ்ட்டு கொடுத்து நல்ல ஃபுட்டும் கொடுத்து இறக்கி மருந்து கொடுத்து ரெடி பண்ணால் தான் நல்ல குவாலிட்டியாக குவாலிட்டியாக வரும். அது இல்லாமல் நம்ம இப்போ ரெகுலராக ஒழுங்காக வீடியோ போடுறதில்லை. ஏன்னா கொஞ்சம் ஒர்க்கு பிஸி, டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அதுவும் லாஃப்ட்டை திறந்தே 2 நாள் ஆச்சு. ஃபுல்லாக நம்ம ஒர்க்கு பிஸியான நிறைய ஃபுட்டை உள்ள வச்சுட்டு காலைல போகும்போது ஃபுட்டை போட்டு ஃபுல்லாக போகிறோம், தண்ணியை வச்சுட்டு போவோம். வெளியே தான் எதுவும் திறந்து விடலை. கொஞ்சம் நம்ம பறத்துறதுக்கு நல்ல பேர்டு பார்த்துட்ருக்கோம். ரெடியாச்சமும் நல்ல பேர்டு எடுத்துருவோம். இன்னும் அடுத்து இந்த 3 பட்டாவை நம்ம பறத்தி எல்லாம் பறக்குமா பறக்காதுன்னு ஒன்றும் தெரியல, பார்ப்போம். பறக்குவான் நம்பிக்கை பறத்துவோன்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.